மத்திய மாநில அரசுகள் பகிர்ந்து கொண்டால்தான் மாநிலத்தில் ஏற்படும் இடர்பாடுகளை சரி செய்ய முடியும் என விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பாக வரும் மே மாதம் 5ஆம் தேதி வணிகர் தின 41வது மாநாடு விடுதலை முழக்க மாநாடு நடக்கிறது. வணிகர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு அச்சுறுத்தல்கள், அரசு அதிகாரிகளால் பல்வேறு இடர்பாடுகள், இதிலிருந்து மீட்பதற்கு தலைப்பாக தான் வணிகர் விடுதலை முழக்க மாநாடாக மதுரையில் பிரம்மாண்டமாக நடக்க உள்ளது என்றார். பெண் காவலர்களால் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் களை கட்டிய மகளிர் தின விழா கொண்டாட்டம். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி தனியார் திருமண மண்டபத்தில் மகளிர் தின விழா மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் காந்தி, பரமக்குடி துணை காவல் கண்காணிப்பாளர் சபரிநாதன் உள்ளிட்ட காவலர்களின் தலைமையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. முன்னதாக குத்துவிளக்கேற்றி துவங்கப்பட்ட இந்த விழாவில் பரமக்குடி அனைத்து மகளிர் சிறப்பு சார்பாய்வாளர் இருளாகி பெண்களின் முன்னேற்றம் குறித்து, சாதனைகள் குறித்தும் எடுத்துரைத்தார். இதில் திரளான பெண் காவலர்கள் பங்கேற்று திரையிசைக்கு நடனமாடி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி அசத்தினர். தொடர்ந்து பெண் காவலர்களுக்கு மகளிர் தின நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டது. தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் உத்தரவின் பேரில் மாநில எல்லைப் பகுதிகளான காட்பாடி, கிறிஸ்டியன்பேட்டை, குடியாத்தம், பொன்னை, சேர்க்காடு உள்ளிட்ட சோதனை சாவடிகளில் போலீசார் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். காட்பாடி டிஎஸ்பி சரவணன் தலைமையிலான காவல்துறையினர் கிறிஸ்டியன்பேட்டை சோதனை சாவடியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது அதிவேகமாக வந்த காரை நிறுத்த முயன்றனர். கார் நிற்காமல் சென்றதால் சுமார் 6 கிலோமீட்டர் தூரம் காரை துரத்திச் சென்று மடக்கி பிடித்த போது ஓட்டுநர் தப்பி ஓடியுள்ளார். இதையடுத்து போலீசார் காரில் சோதனை செய்ததில் 3,80,000 மதிப்புள்ள 605 கிலோ தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பான் மசாலா, குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து குட்கா பொருட்கள் மற்றும் 15 லட்சம் மதிப்புள்ள காரை பறிமுதல் செய்து வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மோடி ஆட்சியின் 10 ஆண்டு கால சாதனை பிரசுரங்களை திருச்சி பாராளுமன்ற தொகுதி இணையமைப்பாளர் டாக்டர் ஆர்ஜி ஆனந்த் திருநங்கை நிர்வாகிகளிடம் வழங்கினார். தமிழ்நாடு திருநங்கைகள் நலச்சங்கம் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு திருச்சி பாராளுமன்ற தொகுதி இணையமைப்பாளர் டாக்டர் ஆர்ஜி ஆனந்த் கலந்து கொண்டு மோடி ஆட்சியில் 10 ஆண்டு கால சாதனைகளை விளக்கி உரையாற்றி, அதன் பிறகு மோடியின் 10 ஆண்டு கால சாதனை பிரசுரங்கள் மற்றும் கேலண்டர்களை வழங்கினார். திருநங்கைகள் நலச்சங்க செயலாளர் சிவானி வருகின்ற ஏப்ரல் மாதம் சித்ரா பௌர்ணமி அன்று விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கூத்தாண்டவர் கோயிலில் பிரதமர் மோடி மீண்டும் பிரதமராக பதவியேற்க வேண்டும் என மிகப்பெரிய அளவில் யாகம் செய்யப் போவதாக கூறினார். இந்நிகழ்வில் பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட பொதுச் செயலாளர் கணேசன் மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர். திருப்பத்தூர் அருகே பல லட்சம் மதிப்பிலான டெக்கரேட்டர் பொருட்கள் தீயில் எரிந்து நாசமானது. திருப்பத்தூர் மாவட்டம் சிவராஜ்பேட்டை பகுதியைச் சேர்ந்த அண்ணாமலை மகன் ஜெயக்குமார் என்பவர் 10 வருடமாக ஸ்டார் டெக்கரேட்டர் என்ற பெயரில் திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகளுக்கு டெக்கரேட் செய்யும் தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் இவருக்கு சொந்தமான குடோன் கருப்பனூர் பகுதியில் அமைந்துள்ள நிலையில் மர்ம நபர்கள் சிலர் இவரது குடோனுக்கு தீ வைத்துள்ளனர். தீ பற்றி எரிந்து கொண்டிருந்ததை அறிந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். பின்னர் விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் சில மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் சேதமான பொருட்களின் மதிப்பு 3 கோடி எனவும் குடோனில் இருந்த UPS வெடித்து தீ பற்றி எரிந்ததாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. கொல்ரூர் கிராமத்தில் நடைபெற்ற மாபெரும் எருதுவிடும் விழாவில் வெற்றி பெற்ற எருதுகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கொல்ரூர் கிராமத்தில் 11ஆம் ஆண்டு
மாபெரும் எருதுவிடும் விழா நடைபெற்றது. இதில் கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ஆந்திர மாநிலம் குப்பம், சித்தூர், ஆலங்காயம், கர்நாடக மாநிலம் கோலார், கேஜிஎஃப் போன்ற இடங்களில் இருந்து 300க்கும் மேற்பட்ட எருதுகள் பங்கேற்றிருந்தன. பின்னர் வாடிவாசலுக்கு கொண்டுவரப்பட்ட எருதுகளை ஒவ்வொன்றாக அவிழ்த்து விடப்பட்டது. இதில் குறிப்பிட்ட தூரத்தினை குறைந்த மணித்துளிகளில் கடந்த எருதுகளுக்கு முதல் பரிசாக 1 லட்சம் ரூபாயும், 2ஆம் பரிசாக 80,000 ரூபாயும், 3ஆம் பரிசாக 70,000 ரூபாயும் வழங்கப்பட்டது. மேலும் இந்த எருதுவிடும் விழாவினை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டு உற்சாகமடைந்தனர். ஊத்தங்கரையில் 35 லட்சம் மதிப்பிலான வளர்ச்சிப் பணிகளுக்கு பூமி பூஜை விழா நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ஒன்றியத்தில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 37.70 லட்சம் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சிப் பணிகளுக்கு சட்டப்பேரவை உறுப்பினர் தமிழ்ச்செல்வம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். தொடர்ந்து இளவம்பாடி கிராமத்தில் 10 லட்சம் மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்ட நியாய விலைக்கடை மற்றும் தீர்த்தகிரி வலசை பாரதி நகர் பகுதியில் 10 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள பல்நோக்கு கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் சாகுல் அமீத், வடக்கு ஒன்றிய செயலாளர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். கீழ்பெண்ணாத்தூரில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனின் 71ஆம் ஆண்டு தேர் திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் அலங்காரத்துடன் வீதி உலா வருதல், அம்மன் வேடமணிந்து மயான கொள்ளை, வல்லான கண்டி சம்ஹாரம், அம்மன் அலங்காரத்துடன் வீதி உலா வருதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதிகாலை அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்று பின் பொதுமக்கள் பொங்கல் வைத்து வழிபட்டனர். இதையடுத்து முக்கிய மாட வீதிகளில் தேர் ரத உற்சவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். மேலும் எவ்வித அசம்பாவிதங்களும் ஏற்படாத வகையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. ஆற்காடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை கைப்பற்றி அபராதம் விதித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு மற்றும் அதனை சுற்றியுள்ள நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தமிழக அரசினால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை விற்பனை செய்யப்பட்ட கடைகளில் நகராட்சி ஆணையர் நேரில் சென்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்தக்கூடாது என்று கடை உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தி அவர்களிடமிருந்து தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்து 15,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். மேலும் அவரிடமுள்ள 1 டன் பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்து ஆற்காடு நகராட்சிக்கு கொண்டு வந்து சீல் வைத்தனர். இந்நிகழ்வின் போது நகராட்சி ஆணையர் வெங்கட லட்சுமணன், சுகாதார அலுவலர் பாஸ்கரன், சுகாதார ஆய்வாளர்கள் சத்தியமூர்த்தி, துப்புரவு பணி மேற்பார்வையாளர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் பலர் உடனிருந்தனர். சங்ககிரி அருகே 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள குட்கா பொருட்களை பறிமுதல் செய்து 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே கோட்டவரதம்பட்டி கிராமம் ஆவரங்கம் பாளையத்திலிருந்து குட்கா போதைப் பொருள் கடத்திச் செல்வதாக சங்ககிரி டிஎஸ்பி ராஜாவிற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் இன்ஸ்பெக்டர் ரஜினி மற்றும் போலீசார் வளையசெட்டிபாளையம் பகுதிக்கு சென்று சோதனை மேற்கொண்ட போது பூபதி என்பவரின் வீட்டின் முன்பு மினி சரக்கு ஆட்டோ மற்றும் 2 கார்களில் குட்கா போதைப் பொருட்கள் இருந்தது தெரியவந்தது. மேலும் வாகனத்தில் இருந்த பூபதி, ராபர்ட், அஜித் ஆகிய 3 பேரும் போலீசாரை கண்டதும் தப்பி ஓட முயன்றுள்ளனர். அவர்களை மடக்கி பிடித்த போலீசார் 5 லட்சம் மதிப்புள்ள குட்கா பொருட்கள் மற்றும் ஒரு மினி ஆட்டோ, 2 கார்களை பறிமுதல் செய்து 3 பேரையும் கைது செய்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.